தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் விசுவாவசு வருடம் ஆனி மாதத்திற்கு உண்டான ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களோட மாற்றம் அப்படிங்கிறது குறைவாக இருந்தாலும் கூட நிறைய கூட்டணிகள் அப்படிங்கிறது இருக்கு. இது கிட்டத்தட்ட கிரகங்கள் ஆடக்கூடிய ஒரு பொம்மலாட்டம் அப்படிங்கிற மாதிரி தான். அதாவது கிரகங்களோட ராஜா சூரியன் இந்த மாசம் முழுக்க மிதன ராசியில குரு பகவானோட சேர்ந்து குருராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கிறாரு. அது மாதிரி செவ்வாய் சிம்ம ராசியில கேதுவோட இணைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம மீனராசியில இருக்கக்கூடிய சனியை பார்க்கிறார். இது பகை கிரகங்கள் பார்த்துக்கிறது அப்படிங்கறத அர்த்தம். இது உங்களோட ராசிக்கு என்ன விளைவு அப்படிங்கறத கொடுக்க போகுது. அதோட புதன் மிதன ராசியில இருக்கார், 8ஆம் தேதி கடகராசிக்கு போறார். சுக்கிரன் மேசராசியில இருக்கார், 15ஆம் தேதி ரிஷபராசிக்கு போய் ஆட்சி பெற்று உட்கார போறார். குரு பகவான் மிதன ராசியிலையும் சனி பகவான் மீன ராசியிலையும் இருக்காங்க. ராகு கும்பராசியில இருக்கார். அதாவது சிம்மத்துல இருக்கிற செவ்வாய் 7ஆம் பார்வையா கும்பத்துல இருக்கிற ராகுவையும் பார்க்கிறார். கேது சிம்மத்துல செவ்வாயோட கூடி இருக்கு. அதாவது ஒரு சர்ப்ப கிரகம் கேது செவ்வாயோட கூடி இருக்கு, இன்னொரு சர்ப்ப கிரகம் ராகுவ செவ்வாய் பாக்குது. இந்த பார்வை, இந்த ஆட்சி, இந்த பரிவர்த்தனை, இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பார்ப்போம். நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நவ கிரகங்களையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வீடியோக்குள்ள போவோம். சிவராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆனி மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆனி மாசத்தை நீங்க ரெண்டா பிரிச்சுக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, முதல் 15 நாளைக்கு ராசிநாதன் சுக்கிரன் விரயஸ்தானத்துல இருக்க போறாரு. அதே நேரத்துல லாபாதிபதி குரு அப்படிங்கிறவரு தனஸ்தானத்துல இருக்கார். குரு காசு கொடுப்பார், சுக்கிரன் செலவு கொடுப்பார். அப்ப வரவும் செலவும் சமம் அப்படிங்கறதா முதல் 15 நாள்ல கணக்கு சொல்லுது. அப்ப இந்த 15 நாளைக்கு நாம செலவு வருங்கிறீங்களே ஜோசியரை, தேவையில்லாத வெட்டி செலவு ஏதாவது வருமா போகுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படிலாம் இல்லை. ஏன்னா குரு கொடுக்கக்கூடிய நல்ல செலவு, குருராஜ யோகம் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு வருமானம் அப்படிங்கிறது 2வது வீட்டுல. இது ராசிநாதனால செலவாகுது அப்படின்னா நல்ல காரியத்துக்கு தான் செலவாகும். அப்ப 10 ரூபா சம்பளம் வந்துச்சு, 10 ரூபா செலவு பண்ணோம் அப்படின்னா கூட நல்ல விஷயத்தையாக தான்டா செலவு பண்ணோம் அப்படின்னு ஒரு மன நிறைவு உங்களுக்கு இருக்கும். ஒரு பெரிய கல்லூரியில பிள்ளைகளுக்கு சேர்க்கை கிடைக்கலாம், இல்ல ஒரு பெரிய பள்ளிக்கூடத்துல சேர்க்கை கிடைக்கலாம், ஒரு வெளியூர் கூட்டு போய் சேர்க்கலாம். நம்மளோட நிதி இதுக்கு இவ்வளவு பெரிய ஆசைலாம் படலாமா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம யோசிப்போம். ஆனா சுத்தி உள்ளவங்க சொல்லுவாங்க, ஏண்டா இவ்வளவு பெரிய இடத்துல சீட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம், புள்ள படிச்சு மார்க் எடுத்து சீட்டு வாங்கியிருக்கு, செலவு பண்றதுக்கு உனக்கு என்ன வலிக்குதா, 10 ரூபா கடன் வாங்கியாவது பிள்ளைக்கு செலவு பண்றா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்கு கொஞ்சம் யோசனை வரும், சரி போ நம்ம தான் 10 ரூபா கஷ்டப்படுறோம், பிள்ளையோட நல்லா இருக்கட்டும் போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கல்லூரி நிறுவனத்துல கொண்டு போய் சேர்க்கை அப்படிங்கறத கொடுப்பீங்க. அதுக்காக 10 ரூபா செலவு பண்ண வேண்டிய வரும். நம்ம சேமிப்புகள் கரையும். சிலருக்கு 10 ரூபா கடன் வாங்கி கூட பிள்ளைகளை பெரிய இடத்துல படிக்க வைக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாகும். அது மாதிரியான செலவுகள் அப்படிங்கறதான் சுக்கிரன் கொடுப்பாரு. அது மாதிரி சில பேருக்கு பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு திருமண வாய்ப்புகள் டக்குன்னு கைகூடி வரும். நல்ல இடமா ஒண்ணு அமைஞ்சிருக்கு, நல்ல உத்தியோகத்துல இருக்கக்கூடிய இடமா அமைஞ்சிருக்கு, டக்குன்னு முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எதிர்பாராத செலவினங்கள் அப்படிங்கிறது வரும். ஆனா அது உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய செலவினமா தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா சில பேருக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு விலை கம்மியா ஒரு இடம் வரும், நம்ம இடத்துக்கு பக்கத்து இடமே விலைக்கு வரும், இதை வாங்கி போட்டா நல்லதே அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா 10 ரூபா இருக்காதுதான், எப்படியாவது அதை சரி கட்டி வாங்கி தான் ஆகணும். அதுதான் உருப்படியான செலவு அப்படிங்கிறது இந்த மாதிரி வரும். இருந்தாலும் நீங்க திடீர்னு பணம் செலவு வந்துட்டா என்னடா பண்றது அப்படின்லாம் யோசிக்க வேண்டியதில்லை. ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது வந்துடும். எப்பேற்பட்ட செலவு வந்தாலும் சரி, டக்கு 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 டக்குன்னு பணம் கைகூடி வரும். ஒரு செலவு கையில காசை வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கணும் அவசியம் கிடையாது, ஆரம்பிச்சிட்டோம்னா காசு பணம் தானாவே வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. அது மாதிரி 15ஆம் தேதிக்கு மேல உங்களோட சொந்த ராசிக்கே ராசிநாதன் சுக்கிரன் ஆட்சி பெற்று உட்கார போறார். எதை நீங்க எந்த நேரத்துல செய்யணும்னு நினைச்சீங்களோ அதை அந்தந்த நேரத்துல செஞ்சு முடிப்பீங்க. பரவாயில்லடா, மனசுல நினைச்சதெல்லாம் நடக்குது அப்படின்னு நமக்கே ஒரு பயம் வரும். என்ன நமக்கு இவ்வளவு ஒரு நல்லதே நடக்காது, திடீர்னு என்ன இவ்வளவு நல்லது நடக்குது, கடவுள் பின்னாடி ஏதாவது பெருசா ஆப்பு வச்சிருக்காரா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளே யோசிப்போம். அவ்வளவு நல்லது நடக்கும், திக்குமுக்க ஆட செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரியான ஒரு நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கு. இதை சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம். அது மாதிரி பொருளாதார ரீதியான உயர்வு, உத்தியோகத்துல மேலதிகாரிகளோட ஆதரவு அப்படிங்கிறது இருக்கும். எரிஞ்சு விழுந்துட்டு இருந்த அதிகாரி வேற இடத்துக்கு மாத்தப்பட்டு அந்த இடத்துக்கு வேற ஒரு நல்ல அதிகாரி வரலாம்.
உங்களோட உழைப்பு புரிஞ்சிக்கப்பட்டு உங்களுக்கு ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு, விரும்பிய இடமாற்றம், இப்படி எது கேட்டாலும் கிடைக்கும். சில பேருக்கு பதவி உயர்வு நிச்சயமா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அது மாதிரி சில பேருக்கு பழைய தொழிலை விட்டுட்டு வேற ஏதாவது தொழில் தொடங்கலாமாங்கிற எண்ணமும் வரும். செஞ்சு பார்க்கலாம், தப்பு இல்லை. ஒரு கடை ஒன்று வச்சிருந்தேன், ஒன்றும் வியாபாரம் சரியா இல்லை, சாம விட்டுட்டு வேற தொழில் தொடங்கலாமா அப்படின்னு இருக்கேன். ஒரு பொட்டி கடை வச்சிருந்தேன், ஒரு டீ கடையை போடுறேன், ஒரு டீ கடை வச்சிருந்தேன், ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு தொழிலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகலாம். இந்த முயற்சி அப்படிங்கறதுல நிச்சயமா வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். சில பேருக்கு கட்டின வீட்டை பழுது பார்க்கக்கூடியது, ஒரு மராமத்து பணி செய்யறது, எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் ஒன்று வேணும், ஒத்த ரூமை வச்சுக்கிட்டு ஒன்றும் பத்தல, இன்னொரு ரூம் தடுப்போம் அப்படின்னு சொல்றது, இல்லைன்னா மேல் நோக்கி ஏதாவது வீடு கட்டுறது, முதல் மாடியில வீடு கட்டக்கூடிய யோகம், இந்த மாதிரியான அமைப்புகள் அப்படிங்கறதெல்லாம் செய்யலாம். இது எல்லாமே உங்களுக்கு நல்ல நேரம் அப்படிங்கறத கொடுக்குது. அது மாதிரி வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள்லாம் நிறைய வாங்குவீங்க. ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறேன், ஒரு ஏசி வாங்குறேன் அப்படின்னு பெரிய பெரிய ஆடம்பர பொருட்கள் அப்படிங்கறதெல்லாம் வாங்கி போடுவீங்க. நகை நட்டு சேர்க்கலாம், வெள்ளி பொருட்கள் சேர்க்கலாம். இந்த அமைப்புகள் எல்லாத்தையும் ராசிநாதன் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்க நேரம் கொடுக்கும். அது மாதிரி கலைத்துறைனாலே சுக்கிரன் தான். சுக்கிரன் ஆட்சியில உட்கார்றாரு அப்படின்னா கலைத்துறை விஸ்வரூபம் எடுக்குது அப்படின்னு சொல்லப்படும். அப்ப உங்களுக்கு கலைத்துறையில ஆர்வம் இருக்கு, நான் ஒரு பாடகரா இருக்கேன், ஒரு பேச்சாளரா இருக்கேன், இல்ல ஒரு நடிகரா இருக்கேன், இல்ல ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரியான அமைப்பு வாய்ப்பு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், நடனம் ஒரு மாஸ்டர் ஆகலான்னு இருக்கேன், இந்த மாதிரி வாய்ப்பு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு திடீர்னு கிடைக்கும். இதையே விட்டுட்டு போலான்டா, ஆமா எத்தனை வருஷமா இப்படியே நானும் கலைன்னு கலையை நோக்கி சுத்திக்கிட்டு இருக்கேன், ஓத்து பட்டினி கிடந்ததுதான் மிச்சம், இன்னும் மிச்சப்படுத்த முடியல, சமாளிக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்குலாம் பெரிய பெரிய இடத்துல இருந்து வாய்ப்பு அமையும். அதனால கலைத்துறையில இருக்கிறவங்க தங்களோட முயற்சிகளை கைவிடாதீங்க, தொடர்ச்சியா இந்த மாசம் செய்யுங்க. நிச்சயமா 15ஆம் தேதிக்கு மேல உங்களோட திறமைக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். நீங்க கவலைப்பட தேவையில்லை. அது மாதிரி இந்த மாசம் 8ஆம் தேதி கடகராசிக்கு புதன் போயிறாரு. 8 தேதி வரைக்கும் புதன் தனஸ்தானத்துல குருவோட இருக்காரு. 2க்கும் 5க்கும் அதிபதியான அவரு 8ஆம் தேதி வரைக்கும் நல்ல வருமானத்தை கொடுப்பாரு. அது மாதிரி அவரு கடகராசிக்கு போன பிறகு கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க. கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காயிடும். யார்ட்டையாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் எல்லாம் அடைச்சு விடலாம். இந்த நேரத்துல தரேன்னா அந்த நேரத்துல டக்குன்னு தூக்கி கொடுத்துருவீங்க. எங்க இருந்தா 10 ரூபா காசு தூக்கி கடாசிடுவீங்க. அது மாதிரி கொடுக்கல் வாங்கல் நல்லபடியா இருக்கும். அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை சச்சரவு பிரிவினை ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் ராசி ஆயிடுவீங்க. ஏதோ ஒரு கோயில் குளத்துக்கு போற நிகழ்ச்சியிலயோ, ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சியிலயோ, கல்யாண காட்சியிலயோ, உறவு வீட்டு கல்யாண காட்சியிலயோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பழைய பகையை மறந்து ஒண்ணு கூடிடுவீங்க. அது ஒரு சந்தோஷம் அப்படிங்கறத கொடுக்கும். அது மாதிரி இந்த மாசம் முழுக்க சிம்மராசியில இருக்கிற செவ்வாய் கும்பத்துல இருக்கிற ராகுவும் பாக்குறாரு, மீனத்துல இருக்கிற சனியவும் பாக்குறார். உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல சனி இருக்கார். அவர் மேல செவ்வாயோட பார்வை விழுவுது அப்படின்னா கொஞ்சம் வரக்கூடிய பணம் அப்படிங்கிறது தாமதப்படும். கண்டிப்பா 10ஆம் தேதி வந்துடும் அப்படிங்கிற பணம் 11ஆம் தேதி வரும், 12ஆம் தேதி வரும். அதனால கூடுமான வரைக்கும் ஒரு பண தேவை அப்படின்னா 1க்கு 2 ஆப்ஷன் வச்சுக்கிங்க, அதுதான் நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புது திருப்பங்கள் இருக்கு. தொழில் அது மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல வளர்ச்சியை நோக்கி போகும். ஆனா தொழில்ல உங்களோட சொந்த மேற்பார்வை அப்படிங்கிறது அவசியம். கடை தான் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கே அப்படின்ட்டு நம்ம தெக்க வடக்க சுத்திட்டு இருக்க கூடாது. வியாபாரத்தை கரெக்டா பார்க்கணும், வரவு செலவை கரெக்டா பார்க்கணும். இல்லைன்னா 10 ரூபா ஏமாறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. யாருக்கும் ஜாமீன் ஜவாப்தாரி போட்டுக்காதீங்க. அது இந்த செவ்வாய் சனியை பாக்குறாருங்கிறதால ஜாமீன் போடுறதால பிரச்சனை வரும். அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. மற்றபடி பெரிய பாதிப்புகள் இல்லாம ஒரு அற்புதமான மாசமா இந்த ஆனி மாசம் இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.